ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூவி ஃபார்ம்ஸ். நம்ம பூவி ஃபார்ம்ஸில் வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. பார்த்தாலுமே தெரியும், கண்ணே திறந்து பார்க்க முடியல, அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் தான் நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே பின்னாடி கேமராவில் ஸோ மேலே தண்ணி அடிக்குது பாருங்கள். நான் வந்து இது மேலே ஃபுல்லாக அந்த தேங்காய் நார் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல பறந்துருச்சு. ரெடியாக 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அந்த ஷெட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நார் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து இந்த வெயிலில் தாக்கு பிடிக்கும். எதுவுமே போடாமல் மேலே தண்ணி அடிக்கிறது வேஸ்ட்டு. ஸோ எதுவுமே போடாமல் நீங்கள் தண்ணி அடிச்சிங்க அப்படின்னா உருண்டு ஓடி வந்துடும். அடுத்த 5வது நிமிஷமே உங்களுக்கு மறுபடியும் இந்த காயிற வெயிலுக்கு ஹீட் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நார் போடுறதுனால அந்த ஈரம் வந்து அந்த நாரில் அப்படியே நின்று கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 மணி நேரம் கிட்ட வந்து ஒன்ஸ் நம்ம ஒரு 10 நிமிஷம் போட்டு விட்டாலுமே போதும். ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து இது கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வச்சுருக்கோம். நான் இந்த மாதிரி மரங்கள் வச்சுருந்தேன், தேக்க மரம் நிறைய வச்சேன். நல்லா இந்த அளவுக்கு ஹைட்டு வளர்ந்துட்டு இறந்துருச்சு. இது பாருங்கள், இதெல்லாம் அந்த மாதிரி இறந்ததோட அந்த கொம்பு தான் சும்மா எடுத்து வேறு ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள், கீழே ஒன்று கிடக்கு. நல்லா வளர்ந்து இறந்துருச்சு நிறைய. ஸோ அதனால தான் இந்த கேப்லாம் மரம் இல்லை. அந்த கேப்பில் வச்சதெல்லாம் இறந்துருச்சு, 1 2 மட்டும் நிற்குது. ஸோ இந்த மாதிரி நிழல் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி வெயில் டைமில் இந்த மாதிரி நார் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ யாராவது மரம் இல்லாமல் பண்ண வச்சுருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை புதுசாக ஷெட்டு கட்டியிருக்கீங்க, வெயிலில் சமாளிக்க முடியலன்னா இதுதான் பெஸ்ட்டு மெத்தடு. மரமே இல்லைனாலும் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா நமக்கு எல்லா நாளையும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூவி ஃபார்ம்ஸ். நம்ம பூவி ஃபார்ம்ஸில் வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. பார்த்தாலுமே தெரியும், கண்ணே திறந்து பார்க்க முடியல, அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் தான் நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே பின்னாடி கேமராவில் ஸோ மேலே தண்ணி அடிக்குது பாருங்கள். நான் வந்து இது மேலே ஃபுல்லாக அந்த தேங்காய் நார் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல பறந்துருச்சு. ரெடியாக 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அந்த ஷெட்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நார் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து இந்த வெயிலில் தாக்கு பிடிக்கும். எதுவுமே போடாமல் மேலே தண்ணி அடிக்கிறது வேஸ்ட்டு. ஸோ எதுவுமே போடாமல் நீங்கள் தண்ணி அடிச்சிங்க அப்படின்னா உருண்டு ஓடி வந்துடும். அடுத்த 5வது நிமிஷமே உங்களுக்கு மறுபடியும் இந்த காயிற வெயிலுக்கு ஹீட் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நார் போடுறதுனால அந்த ஈரம் வந்து அந்த நாரில் அப்படியே நின்று கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 மணி நேரம் கிட்ட வந்து ஒன்ஸ் நம்ம ஒரு 10 நிமிஷம் போட்டு விட்டாலுமே போதும். ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து இது கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வச்சுருக்கோம். நான் இந்த மாதிரி மரங்கள் வச்சுருந்தேன், தேக்க மரம் நிறைய வச்சேன். நல்லா இந்த அளவுக்கு ஹைட்டு வளர்ந்துட்டு இறந்துருச்சு. இது பாருங்கள், இதெல்லாம் அந்த மாதிரி இறந்ததோட அந்த கொம்பு தான் சும்மா எடுத்து வேறு ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது.